வணக்கம். சனாதனத்திற்கு தொண்டாற்றிய சோழர்கள். திருமாவளவன் கடும் தாக்கு. அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரதால என்னால நல்ல நல்ல காணொலி போட முடியுது. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நல்ல நல்ல காணொலிகளை போட முடியும். இந்த விஷயத்துக்கு வாங்க. 2 நாளைக்கு முன்னாடி இந்த கரும்புலி முத்துக்குமாருடைய நினைவு அந்தல திருமாவூர் உரையாடினார்ன்றதை பாக்குறோம். அதுல சோழ மன்னர்களை பத்தி அவர் ஒரு பெரிய கடும் தாக்கு பண்ணி பேசினார் அப்படிங்கிறத பாக்குறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சோழ மன்னர்களா இருக்கட்டும், இல்ல சேர சோழ பாண்டியர்கள் யாராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே சனாதனத்துக்கு அடிபணிந்து சனாதன கோட்பாடுகளை நிறைவேற்றத்துல, அதை நடைமுறைப்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு சனாதன அடிமைகளாக இருந்தாங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. ஸோ அவங்க தமிழுக்கு தொண்டாற்றியதை விட சனாதனத்திற்கு அவங்களுடைய தொண்டு தான் மிகப்பெரிய அளவுல இருந்தது அப்படிங்கிற மாதிரி பொருள்பட பேசினாரு. இன்ஃபேக்ட் அவர் பேசும்போதே சொன்னாரு, ராஜராஜ சோழனா இருக்கட்டும், இல்ல ராஜேந்திர சோழனா இருக்கட்டும், இந்த பெயர்கள்லாம் தமிழ் பெயர்களா? இதுல சமஸ்கிருத பெயர்கள் தான். இது எல்லாமே இதுல எங்க தமிழ் இருக்கு? அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற அந்த தன்னுடைய பேரை தமிழ் பேரை அருள்மொழி அப்படிங்கிற அந்த பேரை மாத்திதான் ராஜராஜன், ராஜேந்திரன் அந்த மாதிரி வடமொழி சொல்லுக்கு மாத்திட்டாங்களே ஒழிய, இவங்க எதை வச்சு இவங்க இந்த மாதிரி அடிபணிஞ்சாங்கன்னா, இவங்க சனாதனத்திற்கு மிகப்பெரிய அடிமைகளாக, மிகப்பெரிய அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் திரும்ப இந்த மன்னர்கள் தமிழுக்கு தொண்டாற்றியதை விட சனாதனத்திற்கு சமஸ்கிருத மயமாதலுக்கு தான் இவங்க அதிகமாக தொண்டாற்றினாங்க. அதனால்தான் கோயில்களில் உள்ளே இருந்த தமிழ் என்பது தூக்கி எறியப்பட்டு சமஸ்கிருதம் சைவ ஆலயங்கள் எல்லாமே உள்ள வந்துச்சு அப்படிங்கிறத அவர் ஒரு காட்டமான ஒரு துணியில பேசினார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர்கள்லாம் தமிழ் தேசியத்துக்கு இப்ப பேசுற சில அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் இவங்கள மாதிரியே தான் அந்த காலத்துல இருந்த சேர சோழ பாண்டியர்களும் தமிழ் தேசியம் அல்லது தமிழுக்கு தொண்டு என்பதை விட சாதியத்துக்கும், சமஸ்கிருதத்துக்கும், சனாதனத்துக்கும், பிராமணியத்துக்கும் தான் இவங்க அடிபணிஞ்சு போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத திரும்ப மிக தெளிவா பேசியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஒரு 1 மினிட் பைட் தான். அது 1 மணி நேரத்துக்கு மேல பேசுறாரு. அதுல இந்த சனாதனத்தை பற்றிய பேச்சு தாண்ட பரம்பரை, அதே மாதிரி நாங்க ராஜராஜ சோழன் தான் எங்களுக்கு தமிழ் மக்களுடைய ஒரு அடையாளம், அவன் தான் தமிழுக்கு நிறைய தொண்டாட்டினான் அப்படிங்கிற மாதிரி பொருள்பட இவங்க பேசிட்டு இருக்கிற இந்த மாதிரியான தமிழ் தேசியத்துக்கு, அதான் இந்த வகையான தமிழ் தேசியத்திற்கு அது சுத்தமா உண்மையான தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு சமாச்சாரங்கள் தான் இந்த அரசர்கள்லாம் கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒரு பல உதாரணங்களோட அவர் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது தான் அவர் சொல்றாரு, இவர்கள் தமிழுக்கு ஆதரவாக செயல்படவில்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்ப இவங்க இப்ப பெரிய புராணமா இருக்கட்டும், இல்ல கம்பராமாயணமா இருக்கட்டும், இதெல்லாமே சோழர்கள் பேர்ல இயற்றப்பட்டிருந்தாலும் அது என்ன மாதிரியான அரசியலை பேசுகிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். இப்ப கம்பராமாயணத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அது அண்ணாதுரை அதை பத்தி எல்லாம் அருமையா பேசிட்டாரு. அதுல எப்படி காமராசம் அதிகமா இருக்கிறத பத்தி. அதே மாதிரி பெரிய புராணம் ஒரு ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய, சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு இலக்கியமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி சோழர்கள் பேர்ல வெளிவந்த நிறைய அல்ல அவர்கள் ஆதரித்த அந்த இலக்கியங்கள் எல்லாமே பக்தி என்கிற பேர்ல சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, ஜாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, பிராமணியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு இலக்கியங்களாக தான் இருந்தது. அதனால அந்த சென்ஸ்ல தான் பெரியார் அதை ஒரு குப்பைகளாக அவர் சொன்னாரு. அந்த தமிழை தான் பெரியார் வெறுத்தார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இதே நீங்க களப்பிரர்கள் காலத்துல ஏற்றப்பட்ட நூல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அது அற ஒழுக்கத்தை பேசக்கூடிய, தமிழர்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய, தமிழர்களுடைய உயர்வை பேசக்கூடிய மிகப்பெரிய அருமையான இலக்கியங்களாக இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இன் கான்ட்ராஸ்ட் சோழர்கள் காலத்துல வெறும் பக்தி இலக்கியம் தான் தூக்கி பிடிக்கப்பட்டது. அது யாரோட பக்தி இலக்கியம்? சனாதனவாதிகள் தூக்கி பிடித்த பக்தி இலக்கியத்தை தான் இதுல பேசினாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு திரும்ப, அதாவது இவர்கள் இப்போது பேசுகிற இந்த தமிழ் தேசியம் என்பது சாதியத்தை தூக்கி பிடிக்கிற, அல்லது சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற, அல்லது மக்களுக்குள் வேறுபாட்டை பெரிதுபடுத்துகிற அந்த மாதிரியான ஒரு தமிழ் தேசியம் தான் இப்ப சீமான் பேசுற தமிழ் தேசியமா இருக்கலாம், இல்ல நிறைய சாதியவாதிகள் அல்லது பிஜேபி RSS காரங்களாம் பேசுற தமிழ் தேசியம் என்பது இந்த வகையான ஒரு தமிழ் தேசியம் தான் அப்படிங்கிறத திரும்ப மிக தெளிவா சொல்றாரு. அந்த சாதியை தான் அவர் பேசுறாரு. அவருடைய அந்த பேச்சுல உள்ள அந்த கடும் கோபம் அது நியாயமான கோபமா தான் நமக்கு படுது. ஏன்னா அவர் எதையுமே இல்லாத எதையுமே அவர் சொல்லல. அவர் சொன்னது எல்லாமே இந்த மாதிரியான பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய, சாதியத்தை உயர்த்தி பிடிக்கிற தமிழ் தேசம் நமக்கு தேவை கிடையாது.
அதை நம்ம தூக்கி எறியணும். உண்மையான தமிழ் தேசியங்கிறது சாதியை வெறுக்கின்ற, சாதி இழிவை போக்குகின்ற, அல்லது அன்டச்சபிலிட்டி எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணக்கூடிய வகையான தமிழ் தேசியம் தான் வந்து உண்மையான தமிழ் தேசியம். அதுதான் தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒழிய சாதியை தூக்கி பிடிக்கின்ற எந்த தமிழ் தேசியமும் வந்து அது சரி வராது அப்படிங்கிறத தான் வந்து அவர் வந்து திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணாருன்னு பாக்குறோம். இவரு இந்த மாதிரி பேசுனது வந்து இந்த சீமானுடைய அந்த ஆமை குஞ்சுகளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து சாதியத்தையும் RSSையும் சனாதனத்தையும் தூக்கி பிடிக்கிறாங்க. அதாவது பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை ஒழிப்பான்னு தானே இப்ப சமீபத்துல ஒரு சீமான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ அப்ப அவங்களுடைய தமிழ் தேசியம் என்பது சாதியத்தை வளர்க்கக்கூடிய, சாதியத்தை தூக்கி பிடிக்கின்ற அந்த தமிழ் தேசியம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி திரும்ப வந்து மிக தெளிவாக காட்டமா சொல்றாரு. ஆக சாதியை ஒழிக்கக்கூடிய, சாதி இழிவை போக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியம் தான் நமக்கு இப்ப தேவையான தமிழ் தேசியம்ங்கிறத வந்து திரும்ப வந்து தெளிவா திரும்ப திரும்ப பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல வந்து முத்துக்குமாருடைய அந்த நினைவேந்தல் அவர் பேசினது வந்து அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, இந்த மாதிரி போலி தமிழ் தேசியவாதிகள் நீக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு ஆதரவு வந்து தமிழ் மக்கள் தெரிவிச்சாங்கன்னா அவங்களுமே வந்து சாதியவாதிகளாக தான் கருதப்படுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த ஆண்ட பரம்பரை பெருமை பேசக்கூடியவர்கள் முழுவதுமாக அவர்கள் சாதியவாதிகள் தானே ஒழிய அவர்கள் வந்து தமிழ் தேசியவாதிகளாகவோ தமிழர்களுக்குள்ள சமத்துவத்தை கொண்டு வரக்கூடியவர்களாகவோ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி அந்த பெருமை பேசக்கூடிய இந்த ஆட்களுமே, அதாவது மன்னர்கள் எப்படி வந்து சனாதனத்துக்கு அடிமையாக்கி கடந்து தமிழர்களுக்குள்ள வந்து ஏற்றத்தாழ்வை உருவாக்கினார்களோ அந்த மாதிரியே தான் இப்ப அந்த பெருமை பேசுறவங்களையும் நம்ம அந்த வகையில தான் வைக்கணும். அவங்கள அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். அவங்கள நம்ம வந்து தூக்கி பிடிக்க கூடாது அப்படிங்கிறத வந்து திருமாவனுடைய அந்த பேச்சினுடைய ஒரு சாராம்சமா நம்ம பாக்குறோம். இப்ப கூட நீங்க பாருங்களேன், இப்ப இவங்க எல்லாம் பேசுற எல்லாமே வந்து இந்த பெருமை எல்லாமே வந்து இந்த மன்னர்களுடைய பெருமை எல்லாமே நேரடியாக வந்து சனாதனத்தோட ரிலேட் ஆயிருக்குன்றதான் பாக்குறோம். அது வந்து அதாவது ஊரு சேரி அப்படிங்கிறது இந்த அமைப்பா இருக்கிறது அதாக இருக்கலாம், அல்லது தீண்டாமை இன்னும் தொடர்ந்து கடைபிடிக்கிறதா இருக்கலாம், இல்ல இந்த இப்ப சமீபத்துல பாக்குறீங்கல்ல சாதி பெருமை பேசுறவங்களுடைய அந்த நடவடிக்கைகள் வந்து எதுவா இருந்தாலும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனாதனத்தினுடைய ஒரு கூறாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற அரசனாலும் சரி, இப்ப உள்ள சாதியவாதிகளா இருந்தாலும் அவர்கள் தமிழ் தேசியத்திற்கு எந்த வித தொண்டும் ஆக்க மாட்டார்கள். அந்த மாதிரியான தமிழ் தேசியம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதான் வந்து திருமாவோட ஒரு முக்கியமான அவருடைய பேச்சினுடைய, அவருடைய கோப வெளிப்பாடுனுடைய முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. நம்மளும் அதை தான் சொல்ல விரும்புறோம். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு தமிழ் தேசியம் வளர்க்கப்படும் போது இது RSS சனாதனவாதிகளுடைய அல்லது பாஜக இந்துத்துவவாதிகளுடைய அந்த பெருமையை பேசக்கூடியதா தான் இருக்கிறதுனால நம்ம இதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்துல சொல்லிக் கொள்கிற கருத்தாகும். இதுல வந்து சீமானுடைய அந்த தம்பிகள் அல்லது அந்த சோம்பிகள் வந்து திருமாவுக்கு எதிர்வினை புரியுறாங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து RSS உடைய அடிவரையாக மாறி பல மாதங்கள் ஆகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம உண்மையான தமிழ் தேசியம் வந்து திருமா சொல்லக்கூடிய தமிழ் தேசியம் தான். அதாவது சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம் மட்டுமே வந்து உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடியும். அது மட்டுமே தமிழ் தேசிய கொள்கையாக இருக்க முடியும். அது மட்டுமே தமிழர்களை ஒன்று வைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே வந்து திருமா பேசியதுல வந்து எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. அவரு நியாயமா தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறதா இந்த நேரத்துல நம்ம சொல்லிக்கொள்ள கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல வேற ஒரு விடயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.